பேர் வந்து இந்த கூலி போடுறதை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. இந்த சாப்பிட்ட உடனே எப்படி இந்த கூலி போடுறத எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்திருப்பீங்க. எனக்கு தெரியும் இந்த சாப்பிட்ட உடனே கூலி போடாமல் இருக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த வாயெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நம்மன்னு இருக்கும். ஸோ இதை எப்படி நான் வந்து எக்ஸாக்டாக சொல்கிறேன்னா, இந்த பழக்கத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப டீப்பராக கிட்டத்தட்ட ஒரு 8th ஐ திங்க் சம்திங் ஒரு 9th ஒரு 12th வரைக்குமே நான் வந்து அந்த ஹேபிட்டுக்கு வந்து ரொம்ப டீப்பராக அடிக்ட் ஆகிருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் டெய்லி ஒரு பாக்கெட் போடுவேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஓப்பனாக ஏன் பேசுகிறேன்னா, கண்டிப்பாக வந்து நீங்களும் இதுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் பேசுகிறேன். இதை சாப்பிட்டோன்னே இந்த கூலி போடணும் அப்படின்னு வர சென்சேஷன் வந்து நீங்கள் ரொம்ப இந்த பழக்கத்துக்கு டீப்பராக அடிக்டாக இருக்கீங்க. உங்கள் பிரெயின் வந்து இந்த நிக்கோட்டினை திரும்ப திரும்ப கேட்கறதுனால தான் உங்களுக்கு அந்த சென்சேஷன் வருது. நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக டைவர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பிரெயினை நீங்கள் கண்டிப்பாக ஏமாற்றி ஆகணும். அதை எப்படி ப்ரோ ஏமாத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் திங் தான். நீங்கள் இந்த மாதிரி பப்ஜி ஆடுறது, இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ் ஆடுறது, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. பிடிச்ச ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. இந்த சுகர் ஃப்ரீ சிவிங்கம்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கூலி போட்ட இடத்துல வச்சுட்டீங்கன்னா உங்க பிரெயினை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழக்கத்துலேருந்து இன்னொரு பழக்கத்துக்கு வந்து நீங்கள் டைவர்ட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஏமாற்ற முடியும். நான் வந்து அதிகமாக சாக்லேட் சாப்பிட்டேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 days தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நான் வீட்டை விட்டு வெளியவே போகல. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த கூலி போடுற பசங்க கூட தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு சேரவே சேராதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை தாண்டி போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாகிடும். ட்ரஸ்ட் மீ கைஸ், சீரியஸாக வந்து இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதிகமாக இந்த சிவிங்கம்லாம் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் அதிகமாக வந்து சிவ் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் எம்டியாக இருக்க விட மாட்டேன், அதை நான் சிவ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதுவும் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட கால் பண்ணி பேசுங்க. உங்கள் வீட்டில் வந்து ஃப்ரீயாக உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நீங்கள் டைவர்ட் பண்ணாலே போதும், அந்த பழக்கத்தை நீங்கள் மறக்க ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். ஸோ கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன். இந்த பழக்கத்தை எப்படி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ட் 2ல இந்த மார்னிங் கூலி போட்டால் தான் எனக்கு நாளே ஓடும். நிறைய பேர் இருப்பீங்க, நிறைய பேர் இல்லை, முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருப்போம். உங்களுக்காக நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், பை.